திரு குமாரசாமி கணக்கு நம்மளை கைவிடாது, தாமரையை மலரச் செய்யும் அப்படின்னு கணக்கு போகிறாங்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவங்களுடைய டீம்ங்க. தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சியை உறுதிப்படுத்தணும். எப்படின்னா போன முறையே 75+ வந்து வெற்றி அடைஞ்சோம். இந்த முறை ஆட்சிக்கு எதிரான மனநிலை, அப்புறம் மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் எல்லாம் பிரியுது டிவிகே சைடில். ஸோ எப்படியும் 100+ நம்ம வெற்றி அடைஞ்சிட முடியும். இன்னொரு பக்கம் டிவிகேவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. திரு விஜயோடைய டீம் குறைவில்லாமல் ஒரு 30 தொகுதிகளை அவங்க வெல்வாங்க அப்படின்னு தோணுது. ஸோ 100+30 வச்சு நிச்சயமாக மெஜாரிட்டியை நம்ம நிரூபிச்சிட முடியும். 2018 எப்படி வெறும் 37 தொகுதிகளை மட்டும் வெற்றி அடைஞ்சு காங்கிரஸோடு கூட்டணி போட்டு சிஎம் ஆனார் திரு குமாரசாமி. அதே மாதிரியான ஃபார்முலாவில் நம்ம தேர்தலுக்கு முன்னாடி எப்படி பேசியிருந்தோம், கூட்டணிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தப்ப 2.5 ஆண்டு திரு விஜய், 2.5 ஆண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கூட்டணிக்கான முயற்சிகள் நடந்தது இல்லையா? இப்போ அந்த ஃபார்முலாவை கொண்டு வரலாம். 2.5 ஆண்டு திரு எடப்பாடி, 2.5 ஆண்டு திரு விஜய் அப்படின்னு சொல்லி பாஜக தலைமையில் என்டிஏவுடைய ஆட்சியாக இதை கொண்டு வரலாம். நம்ம குறைஞ்சளவில் அமைச்சரவையில் இடம் பிடிக்கலாம். இல்லைனா கூட இதை எல்லாவற்றையும் கவனிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானை அங்கே அனுப்பியிருக்காங்க, ஆலோசனை செஞ்சிட்ருக்காங்க டெல்லியில். ஏன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் வரக்கூடிய அந்த கருத்து கணிப்புகளை வச்சு தொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உறுதியாக நம்புது டெல்லி டீம்ங்க. ஸோ இப்படியாக குமாரசாமி கணக்கை கையில் எடுத்திருக்காங்க. ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை அந்த ஃபார்முலாவுக்கு வாய்ப்பு தருவாங்களா அப்படிங்கிறத மே 4ஆம் தேதி நம்ம புரிஞ்சிக்கலாங்க.